வணக்கம். இது ஜாதகம் A to Z. நம் ஜாதக கட்டத்தின் நாயகன், ஆத்மகாரகன் என்றழைக்கப்படும் சூரிய பகவானின் அருளின்றி எதுவும் அசையாது. தமிழ்நாட்டில் நவகிரகங்கள் அனைத்திற்கும் தனித்தனி சன்னதிகள் கொண்ட ஒரே தலம் எது தெரியுமா? அதுதான் சூரியனார் கோவில். மற்ற கிரகங்களெல்லாம் ஏன் சூரியனை பார்த்தபடி இருக்கின்றன? ஒருவருக்கு ஜாதகத்தில் சூரிய தசை நடந்தால் என்ன செய்ய வேண்டும்? இன்று நாம் ஆழமாக பார்க்கப் போவது சூரியனார் கோவில். அதிகாரமும் ஆரோக்கியமும் தரும் ஒளித்தலம். சூரியனார் கோவில். ஆழமான தகவல்கள். தல வரலாறு. சாபம் நீங்கிய கிரகங்கள். புராணங்களின்படி காலவமுனிவர் தனக்கு வரப்போகும் தொழுநோயிலிருந்து தப்பிக்க நவகிரகங்களை நோக்கி தவமிருந்தார். நவகிரகங்களும் அவருக்கு அருள் புரிந்தன. ஆனால் பிரம்மா மனிதர்களின் கர்ம வினையை மாற்ற உங்களுக்கு அதிகாரமில்லை என்று கூறி நவகிரகங்களுக்கு தொழுநோய் வரும்படி சாபமிட்டார். நவகிரகங்கள் இத்தலத்தில் திருமங்கலக்குடி அருகில் சிவனை நோக்கி தவம் செய்து தங்கள் சாபம் நீங்க பெற்றனர். அதனால் இது கிரகங்களுக்கே விமோச்சனம் தந்த தலம். தனித்துவமான அமைப்பு. ஒரே தலம். பொதுவாக சிவன் கோயிலின் ஒரு மூலையில்தான் நவகிரகங்கள் இருக்கும். ஆனால் இங்கு சூரியனே முதன்மை தெய்வம். அவருக்கென்று தனி ராஜகோபுரம் மற்றும் சன்னதி உண்டு. பார்வை ரகசியம். இங்குள்ள மற்ற 8 கிரகங்களும் சூரிய பகவானை நோக்கியே அமர்ந்துள்ளன. இது சூரியனின் தலைமைத்துவத்தை குறிக்கிறது. வாகனம். சூரியனுக்கு நேரே அவரது வாகனமான குருவி, அஸ்வம் அல்லது குதிரை இருப்பதற்கு பதிலாக இங்கு உஷாகால நந்தி இருப்பது ஒரு விசேஷ அம்சம், சிவனருளால் தவம் செய்த இடம் என்பதால். வழிபாட்டி முறை. இங்கு செல்பவர்கள் முதலில் அருகிலுள்ள திருமங்கலக்குடி சென்று பிராணநாதரையும் மங்களாம்பிகையையும் வழிபட்ட பின்னரே சூரியனார் கோவிலுக்கு வர வேண்டும் என்பது விதி. கோயிலுக்குள் சென்றதும் ஒரு குறிப்பிட்ட வரிசையில் சூரியன் முதல் கேது வரை சுற்றி வர வேண்டும். ஜாதக ரீதியான தீர்வுகள். பிதுர்தோஷம். தந்தை பற்றியது. ஜாதகத்தில் சூரியன் தந்தைக்கும் முன்னோர்களுக்கும் காரகர். தந்தையுடன் கருத்து வேறுபாடு அல்லது முன்னோர்களின் சாபம் இருப்பதாக உணர்பவர்கள் இங்கு ஞாயிற்றுக்கிழமை வழிபடுவது சிறப்பு. அரசு வேலை. ஜாதகத்தில் 10ஆம் இடம் மற்றும் சூரியன் வலுவாக இருந்தால் மட்டுமே அதிகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு மற்றும் அரசு தேர்வு எழுதுபவர்களுக்கு இது ஒரு பவர் ஸ்பாட். ஆரோக்கியம். ஆரோக்கியம் பாஸ்கரா திச்சேத். ஆரோக்கியத்திற்கு சூரியனே அதிபதி. கண்திஷ்டி, எலும்பு சம்பந்தமான நோய்கள் மற்றும் தோல் வியாதிகள் உள்ளவர்கள் இங்கு வந்து கோதுமை தானம் செய்வது சிறந்த பரிகாரம். வாழ்வில் ஒளியேற்றும் சூரிய பகவானின் சிறப்புகளை இன்று பார்த்தோம். ஜாதகத்தில் சூரியன் பலம் பெற ஆதித்ய ஹிருதயம் வாசியுங்கள். அடுத்த பதிவில் மனதிற்கு அதிபதியான குளிர்ச்சி தரும் திங்களூர் சந்திர பகவான் பற்றி பார்க்கப் போகிறோம். மன அழுத்தம் மற்றும் சந்திர தோஷங்களுக்கு அங்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் தெரிந்து கொள்ள ஜாதகம் A to Z சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். வாழ்க வளமுடன். வணக்கம். இது ஜாதகம் A to Z. மதியற்றார் தலைவாசல் மிதிக்காதே என்பார்கள். இங்கு மதி என்பது சந்திரனை குறிக்கும். நம் மனதை ஆள்பவர் சந்திரன். ஜாதகத்தில் சந்திர தோஷம் இருந்தால் நிம்மதியான உறக்கம் இருக்குமா? தாய்வழி சொத்துக்கள் கிடைக்குமா? ஒரு பெரிய விஷக்கடியிலிருந்து தப்பித்த சிறுவனின் கதையும் இந்த திங்களூர் சந்திரனுக்கும் என்ன சம்பந்தம்? இன்று நாம் ஆழமாக பார்க்கப் போவது திங்களூர். மன அமைதியும் மங்கள வாழ்வும் தரும் சந்திரதலம். திங்களூர். ஆழமான தகவல்கள். பெயர் காரணம். திங்கள் ஊர். த வில்லேஜ் ஆஃப் மூன். தமிழில் திங்கள் என்றால் சந்திரன் என்று பொருள். சந்திரன் வழிபட்ட ஊர் என்பதால் இது திங்களூர் ஆனது. இங்கு முதன்மை தெய்வம் சிவபெருமான், கைலாசநாதர். ஆனால் சந்திரனுக்கு இங்கு தனி சன்னதி மிக விசேஷமானது. அப்புதியடிகள் மற்றும் பெரிய புராண வரலாறு. சந்திரனார் கோவிலின் வரலாற்றில் அப்புதியடிகள் என்ற சிவனடியாரின் கதை மிக முக்கியமானது. அவர் திருநாவுக்கரசரின் மீது கொண்ட பக்தியால் தன் குழந்தைகளுக்கு கூட அவர் பெயரையே வைத்திருந்தார். ஒருமுறை திருநாவுக்கரசர் அவர் வீட்டிற்கு வந்திருந்தபோது அப்புதியடிகளின் மூத்த மகனை பாம்பு கடித்து இறந்து போனான். திருநாவுக்கரசர் அந்த சிறுவன் மீது ஒன்று கொலாம் என்று தொடங்கும் பதிகத்தை பாடி சிவபெருமானின் அருளால் மீண்டும் உயிர் பெற செய்தார். இன்றும் இக்கோவிலில் இந்த அற்புதத்தை நினைவு கூறுகிறார்கள். சந்திர தரிசன அதிசயம். ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் உஷத் காலத்தில் அதிகாலை சந்திரனின் ஒளி நேரடியாக கருவறையிலுள்ள கைலாசநாதர் சிவலிங்கம் மீது விழும் அதிசயம் நடக்கும். இது சந்திரன் இறைவனை நேரடியாக வணங்குவதை குறிக்கிறது. ஜாதக ரீதியான தீர்வுகள். மனநலம். ஜாதகத்தில் சந்திரன் ராகு அல்லது கேதுவுடன் இணைந்து கிரகண தோஷம் பெற்றிருந்தால் அடிக்கடி எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும். அவர்கள் திங்களூர் வந்து வழிபடுவது மன வலிமையை தரும். மாத்ருதோஷம். தாய்வழி உறவுகளில் சிக்கல் அல்லது தாயின் உடல்நிலை பாதிப்பு உள்ளவர்கள் இங்கு வந்து வெள்ளை ஆடை மற்றும் பச்சரிசி தானம் செய்வது சிறந்தது. குழந்தை பாக்கியம். ஜாதகத்தில் சந்திரன் பலம் பெற்றால் மட்டுமே வம்சம் தழைக்கும்.
திங்களூர் சந்திர சன்னதியில் நெய் தீபமேற்றி வழிபட குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது நம்பிக்கை. குளிர்ச்சி தரும் சந்திர பகவானின் சிறப்புகளை இன்று பார்த்தோம். உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் பலம் பெற திங்கள்கிழமைகளில் திருப்பாவை வாசியுங்கள். அடுத்த பதிவில் பூமிகாரகன் இரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு அதிபதியான வைத்தீஸ்வரன் கோவில் செவ்வாய் பகவான் அங்காரகன் பற்றி பார்க்கப் போகிறோம். செவ்வாய் தோஷம் உண்மையிலேயே பயப்பட வேண்டிய ஒன்றா? தெரிந்து கொள்ள ஜாதகம் A to Z சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். திருச்சிற்றம்பலம். வணக்கம். இது ஜாதகம் A to Z. ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கிறதா? திருமணம் தள்ளிப் போகிறதா? அல்லது தீராத கடன் மற்றும் உடல்நட பிரச்சினைகளால் அவதிப்படுகிறீர்களா? நவக்கிரகங்களில் மங்களகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் பகவான் ஒரு மருத்துவராக தோன்றிய சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்த இடம் எது தெரியுமா? அதுதான் வைத்தீஸ்வரன் கோவில். இங்கு வழங்கப்படும் திருச்சாந்து உருண்டை எப்பேற்பட்ட நோயையும் குணமாக்குமா? இன்று நாம் ஆலனாக பார்க்கப் போவது வைத்தீஸ்வரன் கோவில், செவ்வாய் தோஷமும் சிவனின் மருத்துவமும். வைத்தீஸ்வரன் கோவில் ஆழமான தகவல்கள். இன்டெப்த் ஸ்டோரி. பெயர் காரணம்: வைத்தீஸ்வரன், த டிவைன் ஹீலர். சிவபெருமான் இங்கு ஒரு மருத்துவராக வைத்தியர் வந்து பக்தர்களின் நோய்களை தீர்த்ததால் வைத்தீஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார். அங்காரகன் செவ்வாய் ஒருமுறை கடும் வயிற்று வலியால் துடித்தபோது இத்தலை இறைவனை வணங்கி தன் நோயை தீர்த்து கொண்டார். அதன் பின்னரே இங்கு செவ்வாய் பகவானுக்கு தனி சன்னதி உருவானது. சித்தாமிருத தீர்த்தம், த நெக்டர் டேங்க். இக்கோவிலின் குலம் மிகவும் சக்தி வாய்ந்தது. கிருதயுகத்தில் தேவர்கள் தங்கள் நோய்களை போக்கிக் கொள்ள இந்த தீர்த்தத்தில் நீராடியதாக ஐதீகம். இன்றும் இதில் நீராடினால் தோல் சம்பந்தமான நோய்கள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. விசேஷம்: இந்த குளத்தில் மீன்கள் இருக்காது. காரணம், தவம் செய்யும் சித்தர்கள் மீன் வடிவில் இருப்பதாக நம்பப்படுகிறது. திருச்சாந்து உருண்டை, த மெடிசின். இக்கோவிலில் வழங்கப்படும் பிரசாதம் மிகவும் பிரபலம். புற்றுமண், மூலிகைகள் மற்றும் தீர்த்தம் கலந்து செய்யப்படும் இந்த திருச்சாந்து உருண்டை எப்பேற்பட்ட தீராத நோயையும் குணமாக்கும் ஒரு தெய்வீக மருந்தாக கருதப்படுகிறது. ஜாதக ரீதியான தீர்வுகள். ஆஸ்ட்ரோ கனெக்ஷன் ஃபார் ஜாதகம் A to Z. செவ்வாய் தோஷம், மார்ஸ் டோஷா. திருமண தடை உள்ளவர்கள் 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் செவ்வாய் இருப்பவர்கள் இங்கு வந்து அங்காரகனுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்வது மிகச்சிறந்த பரிகாரம். சகோதர ஒற்றுமை. செவ்வாய் சகோதர காரகன். உடன் பிறந்தவர்களுடன் சொத்து தகராறு அல்லது மனஸ்தாபம் இருப்பவர்கள் இங்கு வேண்டிக் கொண்டால் உறவு பலப்படும். நிலம் மற்றும் சொத்து. ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான துறையில் இருப்பவர்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சமடைந்திருந்தால் இங்கு வந்து வழிபடுவது தொழில் விருத்தியை தரும். வீரம் தரும் செவ்வாய் பகவானின் அருளை பற்றி இன்று பார்த்தோம். ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற செவ்வாய்க்கிழமை கந்த சஷ்டி கவசம் வாசியுங்கள். அடுத்த பதிவில் நாவன்மை, கல்வி மற்றும் அறிவிக்கு அதிபதியான திருவெண்காடு புதன் பகவான் புதன்தலம் பற்றி பார்க்கப் போகிறோம். கல்வியில் சிறந்து விளங்க புதன் பகவானை எப்படி வழிபட வேண்டும் தெரிந்து கொள்ள ஜாதகம் A to Z சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வெற்றி நிச்சயம். வணக்கம். இது ஜாதகம் A to Z. அறிவே ஆற்றல் என்பார்கள். அந்த அறிவிற்கும் புத்திசாலித்தனத்திற்கும் பேசும் திறமைக்கும் அதிபதி புதன் பகவான். கல்வியில் மந்தமாக இருக்கும் குழந்தைகளுக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நஷ்டத்தை சந்திப்பவர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமான தலம் எது தெரியுமா? அதுதான் திருவெண்காடு. காசிக்கு இணையான இந்த தலத்தில் இருக்கும் 3 குளங்களின் ரகசியம் என்ன? இன்று நாம் ஆழமாக பார்க்கப் போவது திருவெண்காடு, அறிவையும் செல்வத்தையும் அள்ளித்தரும் புதன் தலம். திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர். காசிக்கு இணையான தலம் ஆதிகாசி. காசியில் செய்யக்கூடிய வழிபாடு மற்றும் பரிகாரங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் திருவெண்காட்டிலும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இங்கு இறைவன் ஸ்வேதாரண்யேஸ்வரர், அதாவது வெள்ளை நாவல் மரக்காட்டில் இருப்பவர் என அழைக்கப்படுகிறார். மும்மூர்த்திகளும் 3 தீர்த்தங்களும். இக்கோவிலில் சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம் என 3 குளங்கள் உள்ளன. ஒருமுறை சிவபெருமான் ஆனந்த தாண்டவமாடிய போது அவரது 3 கண்களிலிருந்தும் 3 நீர்த்துளிகள் விழுந்தன. அவையே இந்த 3 தீர்த்தங்களாக மாறின. இந்த 3 குளங்களிலும் நீராடி இறைவனை வழிபட்டால் பிறவிப்பிணி மற்றும் சகல பாவங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. அகோரமூர்த்தி, தீயவை அழிப்பவர். இங்குள்ள அகோரமூர்த்தி சன்னதி மிகவும் விசேஷமானது. அசுரர்களை அழிப்பதற்காக ஈசன் எடுத்த உக்ரமான கோலம் இது. எதிரிகள் தொல்லை நீங்கவும் பயம் விலகவும் இவரை வழிபடுவது வழக்கம். ஜாதக ரீதியான தீர்வுகள். ஆஸ்ட்ரோ கனெக்ஷன் ஃபார் ஜாதகம் A to Z. கல்வி மற்றும் வித்தை, எஜுகேஷன்.
ஜாதகத்தில் புதன் வலுவிழந்திருந்தால் ஞாபக மறதி மற்றும் கற்றலில் குறைபாடு ஏற்படும். இங்கு வந்து புதன் பகவானுக்கு பச்சை நிற ஆடை அணிவித்து வெண்காந்தள் மலர்களால் அர்ச்சனை செய்வது மாணவர்களுக்கு சிறந்த பலன் தரும். வியாபாரம் மற்றும் கணக்கு பிசினஸ். புதன் வணிகக்காரகன். ஷேர் மார்க்கெட், கம்ப்யூட்டர் துறை மற்றும் கணக்கு வழக்குகளில் இருப்பவர்கள் இங்கு வந்து வழிபட தொழில் மேன்மையடையும். புத்திர பாக்யம். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்குள்ள 3 குளங்களிலும் நீராடி இறைவனை வேண்டிக் கொண்டால் விரைவில் நற்செய்தி கிடைக்கும். தெளிவான புத்தியை தரும் புதன் பகவானின் சிறப்புகளை இன்று பார்த்தோம். உங்கள் ஜாதகத்தில் புதன் பலம் பெற விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்கள். அடுத்த பதிவில் நவக்கிரகங்களின் அமைச்சரும் முழு சுபருமான ஆலங்குடி குரு பகவான், அதாவது தட்சிணாமூர்த்தி பற்றி பார்க்கப் போகிறோம். குருவின் பார்வைப்பட்டால் கோடி நன்மை என்பது உண்மையா? தெரிந்து கொள்ள ஜாதகம் A to Z சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அறிவே தெய்வம். வணக்கம். இது ஜாதகம் A to Z. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் செல்வம், செல்வாக்கு, புத்திர பாக்யம் மற்றும் நற்பெயர் இவை அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பவர் குரு பகவான். குரு பார்க்க கோடி நன்மை என்பது வெறும் சொல்லல்ல, அது ஒரு ஜோதிட உண்மை. விஷத்தை அருந்திய சிவபெருமான் தேவர்களை காக்க இங்கு எப்படி ஆபத்சகாயராக மாறினார்? ஜாதகத்தில் குருதசை நடப்பவர்கள் ஏன் ஆலங்குடிக்குச் செல்ல வேண்டும்? இன்று நாம் ஆழமாக பார்க்கப் போவது ஆலங்குடி, விதியையே மாற்றும் குருதலம். ஆலங்குடி ஆபத்சகாயேஸ்வரர். ஆழமான தகவல்கள். பெயர் காரணம். ஆலங்குடி பார்க்கடலை கடைந்தபோது எழுந்த கொடிய ஆலகால விஷத்தை சிவபெருமான் உண்டு உலகைக் காத்த இடம் இது. ஆலத்தை, அதாவது விஷத்தை குடித்த இறைவன் இருக்கும் ஊர் என்பதால் இது ஆலங்குடி எனப்படுகிறது. இங்குள்ள இறைவன் ஆபத்சகாயேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். குருதலம். தட்சிணாமூர்த்தி ரகசியம். நவக்கிரகங்களில் குரு பகவானுக்குரிய தலமாக இது போற்றப்பட்டாலும் இங்கு சிவபெருமானின் அம்சமான தட்சிணாமூர்த்திதான் குருவாக வழிபடப்படுகிறார். இக்கோயிலில் தட்சிணாமூர்த்திக்கு மிக விசேஷமான உற்சவர் சிலை உண்டு. இவரை சுற்றி வரும்பொழுது கொண்டைக்கடலை மாலை அணிவித்து வழிபடுவது மிகவும் பிரபலம். கலங்காமற் காத்த விநாயகர். இக்கோயிலிலுள்ள விநாயகருக்கு கலங்காமற் காத்த விநாயகர் என்று பெயர். கஜமுகாசுரனை அழிக்கச் செல்லும்போது தன் தாயான பார்வதி தேவியிடம் ஆசி பெற்றுச் சென்றதால் கலக்கமின்றி சென்று வெற்றி பெற்றார். மனக்குழப்பத்தில் இருப்பவர்கள் இவரை வழிபட தெளிவு பிறக்கும். ஜாதக ரீதியான தீர்வுகள். புத்திரதோஷம். சில்ட்ரன். ஜாதகத்தில் குரு புத்திரகாரகன். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்கு வந்து குரு பகவானை வணங்கி புத்திர காமேஷ்டி யாகம் செய்வது விசேஷம். தனம் மற்றும் வருமானம். வெல்த். பொருளாதார நெருக்கடியில் இருப்பவர்கள், வங்கிக் கடன் தீர வேண்டியவர்கள் வியாழக்கிழமையன்று குரு பகவானுக்கு மஞ்சள் நிற ஆடை சாத்தி வழிபட வேண்டும். கல்வி மற்றும் ஆன்மீகம். மாணவர்கள் உயர்கல்வி கற்கவும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் ஞானம் பெறவும் குருவின் அருள் மிக அவசியம். வாழ்க்கையில் உயர்வை தரும் குரு பகவானின் அருளை பற்றி இன்று பார்த்தோம். உங்கள் ஜாதகத்தில் குரு பலம் பெற வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் வாசியுங்கள். அடுத்த பதிவில் காதல், சுகபோகம் மற்றும் கலைகளுக்கு அதிபதியான கஞ்சனூர் சுக்கிர பகவான், சுக்கிரதலம் பற்றி பார்க்கப் போகிறோம். ராஜயோகம் கிடைக்க சுக்கிரனை எப்படி வழிபட வேண்டும்? தெரிந்து கொள்ள ஜாதகம் A to Z சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சுபமே சூழட்டும். வணக்கம். இது ஜாதகம் A to Z. ஒருவருக்கு அரண்மனை போன்ற வீடு, ஆடம்பர கார், அழகான வாழ்க்கைத் துணை இவையெல்லாம் அமைய வேண்டுமென்றால் ஜாதகத்தில் யாருடைய அருள் வேண்டும் தெரியுமா? அவர்தான் சுக்கிர பகவான். சிவன் வயிற்றுக்குள் சென்று சுக்கிரன் மோட்சம் பெற்ற கதை உங்களுக்கு தெரியுமா? மற்ற கிரகங்களைப் போல இவருக்கு இங்கே ஏன் தனி சிலையில்லை? ராஜயோகம் உங்கள் கதவைத் தட்ட நீங்கள் எப்போது கஞ்சனூர் செல்ல வேண்டும்? இன்று நாம் ஆழமாக பார்க்கப் போவது கஞ்சனூர், சுகபோக வாழ்வை தரும் சுக்கிர தலம். பெயர் காரணம். கஞ்சனூர், த கோல்டன் சிட்டி. கஞ்சன் என்றால் பிரம்மா என்று பொருள். பிரம்மா இங்கு இறைவனை வழிபட்டு தனது படைப்புத் தொழிலை மீண்டும் பெற்றதால் இது கஞ்சனூரானது. இங்குள்ள இறைவன் அக்னீஸ்வரர், அக்னி பகவான் வழிபட்டதால் வந்த பெயர். சுக்கிரன், சிவனின் வயிற்றுக்குள் சென்ற ரகசியம். புராணங்களின்படி சுக்கிரன் மகாபலி சக்கரவர்த்தியின் குருவாக இருந்தபோது விஷ்ணுவின் வாமன அவதாரத்தை தடுக்க முயன்றார். அப்போது சிவபெருமான் சுக்கிரனை விழுங்கிவிட்டார். பின்னர் சுக்கிரன் சிவனை துதித்து அவர் வயிற்றுக்குள்ளேயே தவம் செய்து
விந்து வடிவில் வெளியே வந்து மீண்டும் உயிர் பெற்றார். இத்தலத்தில் சிவன் தனது வயிற்றுக்குள் சுக்கிரனை வைத்திருந்ததால் அக்னீஸ்வரரே சுக்கிரனாக கருதப்படுகிறார். ஏன் தனி சிலை இல்லை? நவக்கிரக தலங்களிலேயே இங்கு மட்டும்தான் சுக்கிரனுக்கென தனி விக்கிரகம், அதாவது சிலை கிடையாது. இறைவன் அக்னீஸ்வரரே சுக்கிரனின் அம்சமாக செயல்படுவதால் மூலவர் சிவபெருமானை வணங்குவதே சுக்கிரனை வணங்குவதற்கு சமம். இது அத்வைத தத்துவத்தை உணர்த்துகிறது, அதாவது இறைவனும் கிரகமும் ஒன்று. ஜாதக ரீதியான தீர்வுகள். ஆஸ்ட்ரோ கனெக்ஷன் ஃபார் ஜாதகம் A to Z. களத்திர தோஷம், மேரேஜ் அண்ட் பார்ட்னர். ஜாதகத்தில் சுக்கிரன் பலவீனமாக இருந்தால் திருமண வாழ்வில் சிக்கல் ஏற்படும். இங்கு வந்து மொச்சை தானம் செய்து சுக்கிர பகவானுக்கு வெள்ளை நிற வஸ்திரம் சாத்தி வழிபட தம்பதிகளிடையே ஒற்றுமை பிறக்கும். கலை மற்றும் சினிமா, ஆர்ட்ஸ் அண்ட் மீடியா. இசை, நடிப்பு, ஓவியம் போன்ற துறைகளில் சாதிக்க விரும்புபவர்கள் இத்தல வழிபாட்டின் மூலம் பெரும் புகழை அடையலாம். வாகன யோகம். சொந்தமாக வீடு மற்றும் சொகுசு வாகனம் வாங்க தடை இருப்பவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் கஞ்சனூர் சென்று வழிபட யோகம் கூடி வரும். சகல சௌபாகியங்களையும் தரும் சுக்கிர பகவானின் அருளைப் பற்றி இன்று பார்த்தோம். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் பெற மகாலட்சுமி அஷ்டகம் வாசியுங்கள். அடுத்த பதிவில் நவகிரகங்களிலேயே அனைவரும் அஞ்சும் ஆனால் நீதிக்கு அதிபதியான திருநள்ளாறு சனி பகவான், அதாவது சனி தலம் பற்றி பார்க்கப் போகிறோம். 7.5 சனி பாதிப்பிலிருந்து தப்பிப்பது எப்படி தெரிந்து கொள்ள ஜாதகம் A to Z சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மங்களம் உண்டாகட்டும். வணக்கம். இது ஜாதகம் A to Z. நவக்கிரகங்களில் சனி என்ற பெயரை கேட்டாலே பயப்படாதவர்கள் எவருமில்லை. ஆனால் சனி பகவான் என்பவர் தண்டனை கொடுப்பவர் அல்ல. அவர் நம் கர்ம வினைகளை தீர்த்து நல்வழிப்படுத்துபவர். மன்னன் நலனை பிடித்த சனிதோஷம் இந்த திருநள்ளாறில் எப்படி நீங்கியது? இக்கோயிலின் மேல் பறக்கும் செயற்கைக்கோள்கள் கூட ஏன் வேகம் குறைகின்றன? 7.5 சனி, அஷ்டம சனி பாதிப்புகளிலிருந்து தப்பிக்க என்ன செய்ய வேண்டும்? இன்று நாம் ஆழமாக பார்க்கப் போவது திருநள்ளாறு, விதியை மாற்றும் சனித்தலம். திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர். ஆழமான தகவல்கள். 1. பெயர் காரணம். திரு நள் 6. நளன் என்ற மன்னனை சனி பகவான் பிடித்து அவர் பல துன்பங்களுக்கு உள்ளானார். இறுதியில் இத்தலத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டபோது சனி பகவான் அவரை விட்டு நீங்கினார். நளன் மன்னன் +6 வழி நல்லாறு. இறைவன் இங்கே தர்பாரண்யேஸ்வரர், அதாவது தர்ப்பை காட்டில் ஈசன் என அழைக்கப்படுகிறார். நள தீர்த்தத்தின் ரகசியம். சனிதோஷம் உள்ளவர்கள் முதலில் நள தீர்த்தத்தில் நீராடுவது வழக்கம். ஐதீகப்படி நளமன்னன் இங்கு நீராடிய போதுதான் சனி பகவான் அவரை விட்டு விலகி அந்த தீர்த்தத்திலேயே தங்கிவிட்டார். இன்றும் அங்கு நீராடிவிட்டு அணிந்திருந்த உடையை அங்கேயே விட்டுவிட்டு பின்னால் பார்க்காமல் வருவது ஒரு முக்கியமான வழிபாட்டு முறையாக பின்பற்றப்படுகிறது. அறிவியல் அதிசயம். நாசா போன்ற விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்களே வியந்த ஒரு தகவல் இது. திருநள்ளாறு கோயிலுக்கு மேலே செயற்கைக்கோள்கள் கடக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வினாடிகள் அதன் வேகம் குறைவதாகவும் அதிகப்படியான காந்த அலைகள், அதாவது மேக்னெட்டிக் வேவ்ஸ், அங்கிருந்து வெளியேறுவதாகவும் சொல்லப்படுகிறது. சனி கிரகத்தின் கதிர்வீச்சு இங்கே நேரடியாக விழுவதே இதற்கு காரணம் என நம்பப்படுகிறது. ஜாதக ரீதியான தீர்வுகள். 7.5 சனி மற்றும் அஷ்டம சனி. ஜாதகத்தில் சனியின் தாக்கம் அதிகமாக இருப்பவர்கள் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். ஆயுள்காரகன். சனி பகவான் ஆயுளை தீர்மானிப்பவர். உடல்நலக் குறைபாடு உள்ளவர்கள் இங்கு வேண்டிக் கொண்டால் ஆரோக்கியம் மேம்படும். தர்மம் மற்றும் நீதி. சனி பகவான் உழைப்பிற்கும் நேர்மைக்கும் அதிபதி. ஏழை எளியவர்களுக்கு உணவு மற்றும் ஆடை தானம் செய்வது சனியின் அருளை பெற்றுத்தரும். நமது கர்ம வினைகளை தீர்க்கும் சனி பகவானின் அருளை பற்றி இன்று பார்த்தோம். உங்கள் ஜாதகத்தில் சனி பலம் பெற சனிக்கிழமையன்று காக்கைக்கு அன்னமிடுங்கள். அடுத்த பதிவில் நிழல் கிரகமான திடீர் மாற்றங்களை உண்டாக்கும் திருநாகேஸ்வரம் ராகு பகவான், அதாவது ராகு தலம் பற்றி பார்க்கப் போகிறோம். பால் ஊற்றும்போது அது ஏன் நீல நிறமாக மாறுகிறது? தெரிந்து கொள்ள ஜாதகம் A to Z சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீதி வெல்லட்டும். வணக்கம். இது ஜாதகம் A to Z. யோகக்காரகன் என்று அழைக்கப்படும் ராகு பகவான் நினைத்தால் ஒருவரை ஒரே நாளில் குப்பையிலிருந்து கோபுரத்திற்கு ஏற்ற முடியும்.
நவ கிரகங்களில் மற்ற இடங்களில் பாம்பாக காட்சியளிக்கும் ராகு இங்கு மட்டும் ஏன் மனித முகத்தோடு காட்சியளிக்கிறார்? அபிஷேகம் செய்யும் வெள்ளை நிற பால் ராகுவின் உடல் மீது பட்டதும் நீல நிறமாக மாறுவது எப்படி? ஜாதகத்தில் ராகு தோஷம் மற்றும் திருமணத் தடையால் தவிப்பவர்களுக்கு திருநாகேஸ்வரம் தரும் தீர்வு என்ன? இன்று நாம் ஆழமாக பார்க்கப் போவது திருநாகேஸ்வரம், நீல நிறப் பாலும் ராகுவின் அதிசயமும். 1. ஆதிசேஷன், தக்ஷன், கார்கோடகன் ஆகிய நாக அரசர்கள், பாம்புகள் பூஜித்த தலம் என்பதால் இது திருநாகேஸ்வரமானது. இங்கு இறைவன் நாகநாத சுவாமி என்ற பெயரில் லிங்க வடிவில் வீற்றிருக்கிறார். 2. நீல நிறப் பாலின் ரகசியம். இதுதான் இந்த தலத்தின் மிகப்பெரிய அதிசயம். ராகு பகவானுக்கு ராகு காலத்தில், குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் பாலாபிஷேகம் செய்யப்படும்போது, பாத்திரத்தில் இருக்கும்போது வெள்ளையாக இருக்கும் பால் ராகுவின் திருமேனியில் பட்டவுடன் நீல நிறமாக மாறுகிறது. சிலையிலிருந்து வழிந்து கீழே வரும்போது மீண்டும் வெள்ளை நிறமாக மாறிவிடுகிறது. இது ராகுவின் உடலில் உள்ள விஷத்தன்மையை அந்த பால் ஈர்த்துக் கொள்கிறது என்பதற்கான அடையாளம் என நம்பப்படுகிறது. 3. மற்ற கிரகத்தலங்களில் ராகு பாம்பின் உடலோடு இருப்பார். ஆனால் இங்கு தனது இரு தேவியர்களான கன்னி மற்றும் மங்கையோடு மனித உருவில் காட்சியளிக்கிறார். இது அவர் சாந்தமடைந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதை குறிக்கிறது. 4. ராகு தோஷம் மற்றும் கால சர்ப்பதோஷம். ஜாதகத்தில் ராகுவினால் லக்னம் அல்லது 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இங்கு வந்து அபிஷேகம் செய்வது மிகச்சிறந்த பரிகாரம். வெளிநாடு யோகம். ராகு அந்நிய தேசக்காரகன். ஜாதகத்தில் ராகு பலமாக இருந்தால் மட்டுமே ஒருவரால் வெளிநாடு சென்று சம்பாதிக்க முடியும். அந்த யோகம் அமைய இவரை வழிபடுவது சிறப்பு. நாகதோஷம். கனவில் அடிக்கடி பாம்புகள் வருவது அல்லது நாகதோஷத்தால் குழந்தை பாக்கியம் தள்ளிப்போவது போன்ற பிரச்சனைகளுக்கு இத்தல வழிபாடு உடனடி பலம் தரும். நாகங்களின் அரசனான ராகு பகவானின் அற்புதங்களை இன்று பார்த்தோம். உங்கள் ஜாதகத்தில் ராகு பலம் பெற ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றுங்கள். அடுத்ததாக இந்த தொடரின் நிறைவு பகுதியான ஞானத்தை அருளும் கீழ்பெரும்பள்ளம் கேது பகவான், கேது தலம் பற்றி பார்க்கப் போகிறோம். மோட்சம் தரும் கேதுவின் ரகசியம் என்ன தெரிந்து கொள்ள ஜாதகம் A to Z சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். யோகம் பெருகட்டும். வணக்கம். இது ஜாதகம் A to Z. நவக்கிரக பயணத்தின் இறுதித்தலம், ஞானத்தை வாரி வழங்கும் கேது பகவானின் இருப்பிடம் கீழ்பெரும்பள்ளம். பார்க்கடலை கடைந்தபோது அமிழ்தமருந்திய பாம்பின் வால்பகுதி கேதுவான கதை உங்களுக்கு தெரியுமா? ஜாதகத்தில் தீராத தடைகள், மன உளைச்சல் இருப்பவர்களுக்கு கேது தரும் தீர்வு என்ன? ஒருவருக்கு மோட்சம் கிடைக்குமா என்பதை தீர்மானிக்கும் இந்த ஞான கிரகத்தைப் பற்றி இன்று நாம் ஆழமாக பார்க்கப் போவது கீழ்பெரும்பள்ளம், ஞானமும் விடுதலையும் தரும் கேதுதலம். கீழ்பெரும்பள்ளம் நாகநாத சுவாமி. ஆழமான தகவல்கள். 1. பெயர் காரணம். காவிரி நதி கடலில் கலக்கும் பூம்புக்காருக்கு அருகிலுள்ள தலம் இது. இங்கு இறைவன் நாகநாத சுவாமியாக வீற்றிருக்கிறார். பார்க்கடலில் அமிர்தம் கடைந்தபோது வாசுகி பாம்பு வலியால் விஷத்தைக் கக்கியது. அந்த தோஷம் நீங்க வாசுகி வழிபட்ட தலம் இது என்பதால் கேது பகவான் இங்கு இறைவனை வணங்கியபடி காட்சியளிக்கிறார். 2. கேதுவின் தனித்துவம். பொதுவாக கேது பகவான் மற்ற கோயில்களில் பாம்பின் தலையோடும் மனித உடலோடும் இருப்பார். ஆனால் இங்கு 12 ராசிகளுக்கும் அவரே ஒரு பரிகார தெய்வமாக திகழ்வதால் தலையில் நாகம் மகுடத்துடன் கைகூப்பி இறைவனை வணங்கும் நிலையில் தனிச்சன்னதியில் அருள்பாலிக்கிறார். 3. அந்தரங்க சுத்தி. கேது என்பவர் உள்நோக்கிய பயணத்திற்கு உரியவர். மற்ற கிரகங்கள் வெளியுலக வெற்றியை கொடுக்கும், ஆனால் கேது ஒரு மனிதனை தன்னைத்தானே உணரச் செய்வார். அதனால்தான் இவரை ஞானக்காரகன் என்கிறோம். 4. ஜாதக ரீதியான தீர்வுகள். ஞானம் மற்றும் கல்வி. ஜாதகத்தில் கேதுவும் புதனும் இணைந்திருந்தால் அந்த மாணவர் மிகுந்த புத்திசாலியாக இருப்பார். படிப்பில் தடை இருப்பவர்கள் இங்கு வந்து கேது பகவானுக்கு கொள்ளு என்ற ஹார்ஸ் கிராம் தானம் செய்து வழிபட அறிவு தெளிவு பிறக்கும். மோட்சம். ஜாதகத்தில் 12ஆம் இடத்தில் கேது இருந்தால் அது மோட்சத்தை குறிக்கும். வாழ்வின் இறுதியில் இறைவனை அடைய விரும்புபவர்கள் இவரை வணங்குவது சிறப்பு. பிரிவினை தோஷம். குடும்பத்தில் காரணமே இல்லாமல் பிரிந்து இருப்பவர்கள், உறவுகளுக்குள் விரிசல் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட மனமாற்றம் ஏற்படும். நவக்கிரகங்களின் 9 நிலைகளையும் அவற்றின் பலன்களையும் இந்த தொடரின் மூலம் விரிவாக பார்த்தோம். சூரியன் முதல் கேது வரை ஒவ்வொரு கிரகமும் நம் வாழ்வை செதுக்கும் சிற்பிகள்.
இந்த நவக்கிரகத் தொடர் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஜாதகம் A to Z சேனலுடன். சிவாய நம.